இல்லை ஃபஸ்ட்டு வந்து வேளச்சேரி, விருகம்பாக்கம், ஃபார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் ஜோசியக்காரங்க மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருந்தது. சரி அவங்கக்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த நிர்வாகிகிட்ட. சரி அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து இல்லை திருச்சியில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு அங்கே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அங்கே போய் நிற்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பெரம்பூரை பொறுத்தவரையிலும் கட்சி அங்கே கட்டுக்கோப்பாக இருக்குது, ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பெரம்பூரில் நிற்கிறான்றாங்க. பட் பெரம்பூர் வந்து எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பாங்க, சிபிஎம் கேட்பாங்க அந்த தொகுதியை. ஒருவேளை சிபிஎம் கேட்டு விஜய் போய் அங்கே நின்னாருன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால விஜய் அப்படி பெரம்பூரில் நிற்கிற மாதிரினா அந்த இடத்த வந்து திமுகவே போட்டி போடணும். ஓகே, அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். விஜய் நீங்கள் ஃப்ரீயாக வந்து தோழமை கட்சிகள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியை மாற்றணும். நீங்கள் உண்மையிலே திமுக வந்து விஜய் வந்து லூஸில் விட்டீங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவார். ஓகே, அவர் ஜெயிப்பார், எம்எல்ஏ ஜெயிப்பார், முதலமைச்சர்லாம் ஆக மாட்டார். அந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கலாம். அவர் எந்த தொகுதி நிற்கிறாரோ அந்த தொகுதியில் ஜெயிப்பார். ஓகே, அவரு 230 தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் ஜெயிப்பார். இந்த 4 தொகுதியில் போய் நின்னா ஜெயிக்க மாட்டார். அது எந்தெந்த தொகுதினா தொண்டாமுத்தூர், எடப்பாடி, கொளத்தூர், சேப்பாக், ட்ரிப்ளிகன், இந்த 4 தொகுதியில் போய்னா ஜெயிக்கப்பட்டார். இன்னும் ஒரு 3 தொகுதி கூட சேர்த்துக்கலாம். விராலிமலை போய் நின்னா தோற்று போயிடுவார், கரூரில் போய் நின்னா தோற்று போயிடுவார். அது மாதிரி முக்கியமாக திமுக அதிமுக தலைக்கர்த்தாக்கள் இருக்காங்களா அந்த தொகுதியில் போய் நின்னா தோற்று போயிடுவார். ஓகே, விஜய் நிற்க மாட்டார். அந்த மாதிரி சேஃபான ஒரு தொகுதியாக தான் பார்த்து நிற்பார். தோல்வியை வந்து விஜயால தாங்கிக் கொள்ள முடியாது.